வெல்கம் டு ஈசிஆர். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா லீனியர் ரெக்ரெஷன் அனாலிசிஸ் எப்படி எஸ்பிஎஸ்சியில் போட போகிறதுக்கு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்ரெஷனுக்கான இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஸோ ரெக்ரெஷனுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ரெஷன் வந்து கார்லேஷனோட நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நம்ம கார்லேஷன் எதுக்காக பார்ப்போம்னா, ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் பார்ப்போம். பட் இங்கே ரெக்ரெஷன் என்ன பார்ப்போம்னா, ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிளை எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதாவது இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு ஐட்டம் இருக்குது அப்படின்னா, ஒரு ஐட்டம் வந்து இன்னொரு ஐட்டத்தை வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்ம ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. அதாவது இந்த வேரியபிள்னால இன்னொரு வேரியபிளில் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குமா, எந்த அளவுக்கு சேஞ்சஸ் நடக்குன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ரெக்ரெஷன் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு வேரியபிள் சூஸ் பண்ணுவீங்க. ஒன் இஸ் டிஃபரெண்ட் வேரியபிள், அனதர் ஒன் இஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் எந்த ரெண்டு வேரியபிளையும் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணிட முடியாது. இது வந்து டிஃபரெண்ட் வேரியபிள், இது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். நீங்கள் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ரெக்ரெஷன் அனாலிசிஸ் போட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன வேரியபிள்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்க வேண்டியது ரெண்டு வேரியபிள் எடுப்பீங்க லீனியர் ரெக்ரெஷனுக்கு. அதில் ரெண்டுமே வந்து கண்டினியூஸ் வேரியபிளாக இருக்கணும். கேட்டகாரிக்கல் வேரியபிளை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது, கண்டினியூஸ் வேரியபிள் தான் வந்து நீங்கள் எடுக்கணும். நெக்ஸ்ட் அசம்ப்ஷன்ஸு. ஸோ ரெக்ரெஷன் அனாலிசிஸ் போகிற அசம்ப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லீனியாரிட்டி செக் பண்ணியிருக்கணும், தென் நார்மல் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கணும், தென் அனதர் ஒன் சிக்னிஃபிகண்ட் அவுட்லயர்ஸ், நோ சிக்னிஃபிகண்ட் அவுட்லயர்ஸ் வந்து இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஹோமோசெடிசாசிட்டி வந்து நீங்கள் செக் பண்ணியிருக்கணும். இந்த 4 அசம்ப்ஷனும் செக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ரெக்ரெஷன் அனாலிசிஸ் போகணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெக்ரெஷன் அனாலிசிஸ்க்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எந்த அளவுக்கு டிஃபரெண்ட் வேரியபிளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதை வச்சு வந்து நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவீங்க. அந்த ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, y = a + bx அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதில் y அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் வேரியபிள், எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள், a அப்படிங்கிறது இன்டரப்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணுது உங்களோட டிஃபரெண்ட் வேரியபிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரெக்ரெஷன் அனாலிசிஸ் போடும்போது, அந்த அமௌண்ட். தென் பிங்கிறது வந்து ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லாப்னா வந்து அதுவும் ஒரு வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக போட முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ரெஷனில் வந்து உங்கள் மாடல் வந்து, அதாவது இந்த டிஃபரெண்ட் வேரியபிள் இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எந்த அளவுக்கு டிஃபரெண்ட் வேரியபிள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு செக் பண்ணுவீங்க. அது வந்து எந்த 100%க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு R² அப்படிங்கிற ஒன்று நம்ம செக் பண்ணுவோம். R², இங்கே பார்த்தீங்கன்னா R² இருக்குது, அதை வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இந்த R² பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஆத்தர்ஸ் வந்து ஒவ்வொரு ஆத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. R² வேல்யூ இவ்வளோ இருந்தால் போது, இவ்வளோ இருந்தால் போது, இந்த இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் மாட்ரேட், மீடியம், வீக், இந்த மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எது வேணுமோ நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, லேட்டஸ்ட்டாக வந்து 2011 அண்ட் 2013 இந்த ஆத்தர் கொடுத்துருக்கிறதா வந்து மெஜாரிட்டி வந்து இப்போ ஃபாலோ பண்ணிருக்காங்க. நீங்களும் இதுவே வந்து ஃபாலோ பண்ணுறது சஜஷன், ரெக்கமெண்டட். ஓகே, நெக்ஸ்ட்டு எஸ்பிஎஸ்சியில் எப்படி நம்ம போடுறதுங்க பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரெண்டு வேரியபிள் எடுத்திருக்கேன். ஒன் இஸ் வெயிட், அனதர் ஒன் இஸ் ஹைட். ஸோ எப்பவுமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஹைட்டை பேஸ் பண்ணி தான் உங்களோட வெயிட் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது தெளிவாக கேட்டுக்குங்க, ஹைட்டை பேஸ் பண்ணி தான் வெயிட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஹைட் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள், வெயிட் வந்து டிபெண்ட் வேரியபிள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எது டிபெண்ட் எது இண்டிபெண்ட்டுங்கிறத கிளியராக இருந்துக்கணும், அப்போ தான் வந்து ரெக்ரெஷன் நம்ம போட முடியும். ஸோ இங்கே வந்து ஹைட்டு வந்து இண்டிபெண்ட் வேரியபிள், வெயிட் வந்து டிபெண்ட் வேரியபிள். ஓகே, ஸோ இப்போ எப்படி நம்ம ரெக்ரெஷன் அனாலிசிஸ் போட போகிறோம்னா, அனாலிசிஸ் ரெக்ரெஷன் லீனியர். ஓகே, இங்கே இண்டிபெண்ட் லிஸ்ட் என்ன போட போகிறீங்கன்னா, height independent variable, weight is an dependent variable. தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நீங்கள் எதுவும் கிளிக் பண்ண தேவையில்லை, பிளாட்ஸ் வேணாம், விட்டுருங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் கிளிக் ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இவ்வளோ டேபிள்ஸ் கிடச்சிருக்கு. இதில் வந்து நீங்கள் இதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கீங்கிறத வந்து இந்த டேபிளில் கொடுத்துருப்பாங்க. என்டர் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மல்டிபிள் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஸ்டெப் வைஸ் ரெக்ரெஷன்லாம் எப்படி போகிறதுன்னு நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் இதான் வந்து நான் சொன்ன R² வேல்யூ என்ன சொன்னாலும் அங்கே நம்ம R² வேல்யூ செக் பண்ணுவோம். இந்த மாடல் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த R² வேல்யூ பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ போட்டிருக்க ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் இந்த, அதாவது
இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளை வந்து 96.8% வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஓகே, அதான் வந்து 0.968. இதை 100% போட்டிங்கன்னா 96.8% வந்து நம்மளோட ஹைட்டு வந்து வெயிட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, அதாவது இல்லைன்னா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடல் ஃபிட். அனோவா மாடல் ஃபிட் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷனில் வந்து தேர் இஸ் a significant ரிலேஷன்ஷிப் தான் சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாடல் வந்து குட் ஃபிட்டாக இருக்குது. ஓகே, இந்த மாடல் குட் ஃபிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ஸ். இந்த கோஎஃபிஷியன்ஸ் என்ன கொடுக்கும் இந்த டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் என்ன காட்டினேன், இந்த ஃபார்முலா காட்டினேன்லங்க, இந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே தான் வந்து நம்மளோட இந்த கோஎஃபிஷியன்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இந்த டேபிளை வச்சே நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன், எப்படி இந்த எக்ஸாம்பிளுக்கு எப்படி ஃபிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபார்முலா சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் தென் இன்டரப்ஷன் ப்ளஸ் ஸ்லாப்பு இன்ட்டு டிபெண்டன்ட் வேரியபிள் அதான் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் y = a + bx. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டரப்ஷன் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 33.570 ப்ளஸ் 0.289 இதான் வந்து ஸ்லாப் 0.289. வித்தின் ப்ராக்கெட்டில் வந்து ஹைட் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஹைட் வந்து நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 190 இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வச்சு நம்ம வந்து ஹைட்டுங்கிறத வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக வச்சுருந்தோம். இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் நம்ம கொடுக்கும்போது டிபெண்டன்ட் வேரியபிள் என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதான் வந்து இந்த ஈக்குவேஷன் காட்ட போகுது. ஓகேவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஹைட்டு வந்து 190, ஒரு அப்ராக்சிமேட்டாக 190 ஹைட் இருக்கிறவங்களோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 82.78. நம்மளோட மாடல் வச்சு செக் பண்ணும்போது 190 ஹைட் இருந்துச்சுன்னா 82.78ங்கிறதா வந்து அவங்களோட வெயிட்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் 190 ஹைட்டுக்கு 82 kg தான் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து இந்த ஃபார்முலா வச்சு இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ணதில் இதுதான் வந்து நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இது உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோ தான் ரெக்ரெஷன் அனாலிசிஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.